இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆர்த்தி எல்லாம் எடுக்கணும்ல. ஐலி, நீ என்ன பண்ற? போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணிட்டு அப்படியே பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டு வந்து. சரிங்க சித்தி. சீக்கிரம் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா. போ 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 போ. ஏய், இங்க வந்து அவளேதான் வேலை செய்யணுமா? ஏன் உன் பேத்தி செஞ்சா குறைஞ்சு போயிடுவாளா? ஏன் நீ போய் செய்ய வேண்டியதானே? ஆமா. செல்லம்மா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் பேசாம இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நம்மளதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. எனக்காகவாவது தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இன்னும் இவ்வளவு காணோம்? நில்லு, நான் எடுத்துக்கிறேன், நீ அங்கேயே நில்லு. இதுக்கு எதுக்கடி அவ்வளவு ஆர்த்தி எடுத்துட்டு வர சொன்ன? கரைச்சி தான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆர்த்திலாம் நானே எடுத்துக்கிறேன். என்னவோ போங்க. உனக்கு உன் தங்கச்சி நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா அத்தை, நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க அத்தை. இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ இவங்கள ஒருத்தியாதான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நீ ரித்திகாவோட அக்கான்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணுல நீ படவே கூடாது. ஏன் அத்தை? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சா, இந்த குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சா நான் சொல்ற மாதிரி செய். இல்லன்னா உன் கையாலேயே எல்லாருக்கும் விஷத்தை வச்சு கொன்னுடு. அத்தை, என்ன வார்த்தை பேசுறீங்க அத்தை? சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். நான் ரெடிக்கா, போலாமா? கிளம்பலாம். உன் போனை கொடு. டேய், போனை கொடுன்னு தானடா சொன்னேன். குடுறா, குடு குடு. நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் இந்த போன் என்கிட்டயே இருக்கட்டும். ஏந்திரா, இது உனக்கே நல்லா இருக்கா? அவன் போன் எதுக்கு ஆஃப் பண்ற? அவன் வயசு பையன். இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம். அவன் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிருப்பான். அட்ரஸ் தெரியாம யாராவது போன் பண்ணா என்ன பண்ணுவ? இல்ல, ஏதாவது அவசரம்னா என்ன பண்றதுன்னு தான் கேட்டேன். ஒன்னும் பண்ண வேண்டாம். பண்ண வேண்டியதை இந்திரா கரெக்டா பண்ணிருக்கா. என்ன முழிக்கிற? இவன் பொண்ணு பார்க்க போனப்பவே அடிக்கடி போனை தூக்கிட்டு போனான். அன்னைக்கே அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. இன்னைக்கு நடக்க போறது நிச்சயதார்த்தம். நிறைய பேர் வருவாங்க. அவங்க முன்னாடி அப்படி நடந்துகிட்டா நமக்கு தானே கெட்ட பேரு. அதனால இந்த போனு இந்திரா கிட்ட இருக்கிறதா ரொம்ப நல்லது. சரி, எல்லாரும் கிளம்பலாமா? போலாமாமா? போலாமா? வாங்க. வா வாடா. பாத்தீங்களா, சுதந்திரமா ஒரு போனை கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போறா. ஆமா, நான் கேக்குறேன், இவ வச்சதுதான் சட்டமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே விடுங்க குழந்தனாரே, ஆடட்டும். இன்னும் எவ்வளவு நாள் ஆடுறான்னு நானும் பாக்குறேன். இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி. இங்க பாருங்க, இப்ப எதுவும் நாம காட்டிக்க வேண்டாம். வாங்க, மண்டபத்துக்கு போலாம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. வாங்க போலாம். பாப்பா, பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க. ஆனா நீங்க போடுற மேக்கப் செம்மையா இருக்கணும். ரித்திகாவை பார்த்ததும் மாப்பிள்ள அப்படியே பிளாட் ஆகி இப்பவே கையோட கூட்டிட்டு போகணும்னு சொல்லணும். சும்மா ரெடி. ரித்திகா, அடேங்கப்பா, நம்ம ரித்திகாவா இது? இவ்ளோ அழகா எங்கடி ஒளிச்சு வச்சிருந்த? விளம்பரத்துல வர மாடல் மாதிரி செம்ம அழகா இருக்கால. ஐயோ, நம்ம செட்லயே இவ்ளோ அழகா யாருமே இல்லடி. இருக்காதா பின்ன? என் பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக சோஷியல் மீடியால இவங்க ரொம்ப ஃபேமஸ். இவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 1,00,000 ரூபாய். நல்லா பண்ணிருக்கீங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு. ரித்திகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? நம்ம போலாமா? ஓகே, சரி, வா வாங்க போலாம். கூட்டிட்டு வரீங்களா? வாங்க வாங்க. இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கால?
ரித்திகா எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கே உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்க. ஓப்பனா ஒண்ணு சொல்லவா, நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன் இப்பவே உன்னை கடத்திட்டு போயிருப்பேன். சும்மா இரு. வா. ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா ஆமா. பத்மாமா, அயலி எவ்வளவு லட்சணமா இருக்கா. அந்த மாங்காட்டு மாரியம்மனே தரையிறங்கி வந்த மாதிரி இருக்கு. பத்மாமா, அயலிக்கு முதல்ல சுத்தி போடுங்க. இவன் மட்டும் வெளியே போனா ஊர்க்கண்ணே இவன் மேலதான் படும். அடியே ஜமுனா, ஏய் இவளை வெளியே விட்டுறாதடி. மாப்பிள்ள ரித்திகாவை விட்டுட்டு இவளை தூக்கிட்டு போயிட போறான். வாய் மூடிட்டு இரு, நீ வேற. ஐயோ என் தங்கமே, நீ சாதாரணமா ரெடி ஆனதுக்கே நீ இவ்வளவு அழகா இருக்க. நீ இவ்வளவு மாதிரி மேக்கப் போட்டிருந்தா ஊரோட மொத்த கண்ணும் ஓ மேலதான் பட்டிருக்கும். இந்தா போட்டுக்க. பாட்டி வாவ் அக்கா, செம்ம அழகா இருக்குக்கா. அது எப்படி சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்க. அது சரி, உனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. நீ நேச்சுரலாவே அழகா தானே இருப்ப. சில பேர் மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் உனக்கு தேவையில்ல. ஏய் கண்ணு வைக்காதடி. திருஷ்டி பட்டுடும். இப்போ உனக்கு சந்தோஷமாடி? எல்லாரும் உன்னதான் பார்க்கணும், உன்னையே பாராட்டணும். அதானே உனக்கு வேணும். நான் என்ன பண்ண ரித்திகா? நீ இப்படி அழகா ரெடிட்டு வரத பார்த்து தெரியல உனக்கு பொறாம. எதுக்கடி பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க? நீ ₹1,00,000 செலவு பண்ணி மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்கிற. இவ இருக்கிற சிலையை கட்டிட்டு வந்து நிக்கிறா. அவ என்னமோ வேணுனே பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அதானே பார்த்தேன். ஆகாத ஏதாவது பண்ணா நீங்க குத்தம் தானே சொல்வீங்க. அப்படிதான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இவளை பார்த்து நீங்களாம் ஏண்டி பயப்படுறீங்க? அவ என்ன பயப்படுறேன்னு சொன்னாளா? அவ ஒன்னும் பயப்படல. அவ உண்மையை சொன்னா. இவ வேணும்னே தேவையில்லாம இவளை கஷ்டப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்கா. இப்ப எதுக்கு நிக்கிறா தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பாப்பாங்க, இவ யாருன்னு விசாரிப்பாங்க. அத வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விடலான்னு இவ எல்லா பிளானையும் பண்ணி வச்சிருக்கா. ஐயோ, ஆமா ஜமுனா, அப்பதான் பெரியவ இருக்கும்போது சின்னவளுக்கு ஏன் கல்யாணம் பண்றீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. அத வச்சு பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறா. ஏண்டி இப்படி அநியாயமா பழிய போடுறீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இவ எப்படிப்பட்ட ஆளா? ஏமா, நீங்க குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் சொல்வீங்களா? இங்க பாரு, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. மண்டபத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். எங்கேயாவது ஓரத்துல போய் உட்காரணும்.